உஷா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 20th திவ்ய தேசம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஊர் பேர் திருக்கண்ணங்குடி. இதுக்கு முன்னாடி திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி திருக்கண்ணங்குடியும் பஞ்ச கிருஷ்ண ஆரண்ய க்ஷேத்திரத்தில் ஒன்று. அது என்னென்னு உனக்கு தெரியும். கபிஸ்தலம், கஜேந்திரவரத பெருமாள் இருக்கிற கபிஸ்தலம், உலகளந்த பெருமாள் இருக்கிற நம்ம திருக்கோவிலூர், திருக்கண்ணமங்கை நீ பார்த்துட்ட, திருக்கண்ணபுரம் இப்போ தான் பார்த்த. இப்போ 5வது கோவில் திருக்கண்ணங்குடி. திருக்கண்ணங்குடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் ஹைவேஸ்லேயே ஒரு பெரிய ஆர்ச். முதல்லலாம் ஊருக்குள்ளே போகும், இப்போ அழகாக பைபாஸ் போட்டிருக்காங்க. ஹைவேஸ்லேயே கேன் சி a big arch. அந்த ஆர்ச்சுக்குள்ளே நுழைந்தேன்னா ஃப்ரம் திருவாரூர் இட்ஸ் ஜஸ்ட் 20 minutes. அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் திருக்கண்ணங்குடி வந்துடும். இந்த ஊர் சிக்கலுக்கு முன்னாடி, சிக்கலில் இந்த ஃபேமஸ் சிங்காரவேலர் சந்நிதி பக்கத்தில் நவநீத கிருஷ்ணன் இருக்கார். சிக்கலுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல் ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் இருக்கிற ஊர் பேர் ஆபராணின்னு பேர். அங்கே இருக்கிற பெருமாள் பேர் ஆபரணதாரி. சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு get into complications by mentioning about the other temples other than திருக்கண்ணங்குடி. இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் பேர் என்னன்னா லோகநாத பெருமாள். மூலவர் பேர் லோகநாதன். என்ன அர்த்தம்? லோகம் இஸ் வேர்ல்டு, நாதன் இஸ் பாஸ். ஹி இஸ் தி பாஸ் ஆஃப் தி வேர்ல்டுங்கிறதுனால இவருக்கு லோகநாத பெருமாள் அப்படின்னு ஒரு பேர். இதே மூலவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஷியாமள மேனி பெருமாள். அது என்ன ஷியாமளா? ஷியாமலான்னு கூட கேர்ள்ஸுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கா. கிருஷ்ணருக்கு கூட ஷியாமளன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நிறைய பேருக்கு ஷியாமளன் ஷியாமலான்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷியாமளம் அப்படின்னா இட் இஸ் அ கலர். என்ன கலர்னா ப்ளூலேயே கொஞ்சோண்டு பிளாக், டார்க் ப்ளூ. டார்க் ப்ளூ தான் ஷியாமளம், ஷியாமலான்னு சொல்கிறா. உன்னோட லக்சம்பர்கிஷ் பாஷையில் சொல்லணும்னா டாங்கல் ப்ளோ, அதுதான் ஷியாமளம். இந்த சுவாமி அந்த கலரில் இருக்கிறதுனால இவருக்கு ஷியாமள மேனி பெருமாள். இங்கே உற்சவர், அவர் பேர் என்னன்னா தாமோதர நாராயண பெருமாள் அப்படின்னு பேர். இதில் என்ன பியூட்டினா, பஞ்ச கிருஷ்ணாரண்யம் மாதிரியே இந்த கோவிலை சுற்றி there are 5 temples which are known as பஞ்ச நாராயண க்ஷேத்திரம். இதுக்கு முன்னாடி சொன்ன ஆவராணி மாதிரி இந்த கோவிலும் பஞ்ச நாராயண க்ஷேத்திரத்தில் ஒன்று. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இது பஞ்ச நாராயணத்தில் ஒன்று. அதில் இந்த கோவிலில் இருக்கிற பெருமாள் பேர் தாமோதர நாராயண பெருமாள். சரி, தாமோதரன் லோகநாதன்னா என்னன்னு பார்த்தோம், ஷியாமளமேனின்னா என்னன்னு பார்த்தோம். தாமோதரன் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? தாமோதரன் இஸ் a very unique name of சுவாமி விஷ்ணு. தாமம் அப்படின்னா கயிறு, கயிறுனா ரோப், தாமம்னா கயிறு. உதரம், தாமோதரன் 2ஆ பிரிக்கணும், தாமம் ப்ளஸ் உதரம். தாமம்னா கயிறு பார்த்த, உதரம்னா வயரை சுற்றி இருக்கிற இடம் பேர் உதரம் அப்படின்னு பேர். சின்ன குழந்தையில நட்கட் நாராயணா இருந்ததுனால கிருஷ்ணாவாவா அம்மா என்ன பண்ணுவான்னா வயத்தில் ஒரு கயிறை கட்டி அதோட இன்னும் 2 ஆற்றுல இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது பில்லரில் கட்டி வச்சுட்டா இல்லை ஜன்னலில் கட்டி வச்சுட்டா ஹீ கே நாட் மூவ். ஜாலியாக ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது, அவரோட மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லி வயத்தில் கயிறை தாமத்தை உதரத்தில் கட்டினதுனால, தாமத்தை உதரத்தில் கொண்டதுனால, கயிறை வயத்தில் வாங்கிட்டதுனால தாம உதரன், தாமோதரன் அப்படின்னு பேர். இந்த பேரோட இன்னொரு யூனிக்னஸ் என்னென்னா, பெருமாளுக்கு அச்சுதாயனம் அனந்தாயனமானு 12 திருநாமம் இருக்கு இல்லையா, அதில் தாமோதரன் தான் கடைசி 12th. எப்போவுமே கடைக்குட்டி இஸ் மோஸ்ட் லவ்லி இல்லையா? அதனால தாமோதரன்கிற பேர் நமக்கு மட்டும் இல்லை, கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லை, ஸ்ரீமன் நாராயணனுக்கே ரொம்ப பிடிச்ச பேர் இந்த தாமோதரன். அதனால இந்த பெருமாளுக்கு அந்த பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால 108 திவ்யதேசத்திலே இவர் ரொம்ப ரொம்ப யுனிக், ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப செல்லமான பெருமாள். யாருன்னா தாமோதர நாராயண பெருமாள். அவர் எங்கே இருக்காருன்னா திருக்கண்ணங்குடி. ஓகேவா? இப்போ பெருமாள் பார்த்தாச்சு, நம்ம ஊர் பார்த்தாச்சு. அடுத்து தாயார் இந்த ஊரில் பியூட்டிஃபுல்லாக இருப்பா. தாயார் பேர் என்னன்னா லோக நாயகி.
பெருமாள் பேர் லோகநாதன் அப்படிங்கிறதுனால வேர்ல்டோட பாஸ், லோகத்துக்கு பாஸ்ங்கிறதுனால லோகநாதன். ஆப்வியஸ்லி தாயார் ஷுட் பி லோகநாயகி இல்லையா? ஷீ இஸ் தி பாஸ் உமன் ஆஃப் த வேர்ல்டு. மூலவர் தாயார். உற்சவர் தாயார் பேர் அரவிந்த வல்லி. செங்கமல தாயார் இருக்கா இல்லையா? அந்த மாதிரியே இந்த தாயாருக்கும் ரெட் லோட்டஸோட ரிலேட்டட் நேம் தான் அரவிந்த வல்லி. அரவிந்த வல்லினா என்ன அர்த்தம்னா, தாயாரோட கண்கள் இருக்கு இல்லையா, ஐஸ், இட் ரிசம்பிள்ஸ் லோட்டஸ். அவ்வளோ அழகாக இருப்பா தாயார் அரவிந்த வல்லி. இந்த ஊரில் இருக்கிற ஸ்தல விருட்சம், திருக்கண்ணங்குடியில் இருக்கிற ஸ்தல விருட்சம் பேர் மகிழ மரம். இதுக்கு முன்னாடியும் நம்ம திருக்கண்ணபுரத்துலேயும் மகிழ மரம் தான், இந்த ஊர்லேயும் மகிழ மரம் தான். இந்த ஊரில் இருக்கிற மகிழ மரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, இது வந்து காயா மகிழ் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. தேர் இஸ் ஒரு சேயிங் அபவுட் திருக்கண்ணங்குடி. என்னென்னா, உரங்காப்புலி, ஊராக்கிணறு, காயா மகிழ், தோலா வழக்கு அப்படின்லாம் ஒரு 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 செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஊரை பற்றி இருக்குது. அதை பற்றி நம்ம கட்டாயம் ஸ்தல புராணம் பார்க்குறச்சே பார்க்கலாம். டில் சச் டைம் இந்த கோவிலில் இருக்கிற ஸ்தல விருட்சம் பேர் மகிழ மரம். அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற விமானம் பேர் உத்பல விமானம். இந்த கோவிலில் இருக்கிற விமானம் பேர் உத்பல விமானம். அண்டு தீர்த்தம் பேர் ராவண தீர்த்தம். ஸோ பெருமாள் ஊர் பார்த்தாச்சு, பெருமாள் பார்த்தாச்சு, தாயார் பார்த்தாச்சு, ஸ்தல விருட்சம் பார்த்தாச்சு, சுவாமியோட விமானம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் திருக்குளம் புஷ்கரணி பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஊர் திருக்கண்ணங்குடி பஞ்ச கிருஷ்ணாரண்யத்தில் ஒன்று, பஞ்ச நாராயண க்ஷேத்திரத்துலேயும் ஒன்று. பியூட்டிஃபுல் க்யூட் அழகான கோவில். இந்த கோவிலை பற்றி ஸ்தல புராணம் 2 சொல்லப்படுறது. அந்த 2ஐயும் இப்போ we will try to see. அந்த காலத்தில் ஒரு ஒரு ஒருத்தர், அந்த திருக்கண்ணங்குடிக்காரர் வந்து he was holding a piece of land, ஒரு லேண்ட் ஒன்று வச்சுருந்தாராம். அவர் வெளியூர்லேருந்து வந்து அவரோட லேண்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கே he was doing some developmental activities like செடி பயிர் வைக்கிறது, நெல் வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறச்சே உச்சி காலம் வரும்போது வெயில் சன் ஜாஸ்தியாக இருக்கிறச்சே he was feeling very thirsty, ரொம்ப தாகமாக இருந்துதான். அப்போ அந்த ஊர் சுற்றி இருக்கிற வாழ்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தேர்த்தம் கொடுங்க, தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்குன்னொன்னே, ஓ நீ யாருப்பா ஏலியன், நீ யாருப்பா தேர்டு பர்சன், உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னோன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் என்ன கேட்டேன்? தண்ணி தானே கேட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேல நீங்கள்? உங்கள் ஆற்றுல வந்து யாராவது ஆசையாக தண்ணி கேட்டால் நான் வேறு எதுவுமே கேட்கலையே, ஜலம் தானே கேட்டேன், தீர்த்தம் தானே கேட்டேன், அது கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லா கிணறும் ட்ரை ஆகட்டும், வத்தி போகட்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே தண்ணி இருந்ததுனாலும் அது உப்பு தண்ணியாக நான் ட்ரிங்கபிளாக போகட்டும் அப்படின்னு சபிச்சிட்டாராம். அதனால அந்த ஊரில் கிணறுல தண்ணி ஊறலையாம், ஊரா கிணறாம். அதோடு சேர்ந்து திருமங்கை ஆழ்வாருக்கும் சில இன்சிடென்சஸ்லாம் நடந்ததுனால தோலா வழக்கு, அதை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால தோலா வழக்கு, முடியாத வழக்கு அப்படின்னு பேரும். உரங்கா புளி, புளிய மரம் வந்து புளியம், இந்த இம்லி ட்ரீ, டேமரின் ட்ரீ வந்து நைட் ஆச்சுன்னா மூடிக்கோல, இங்கே மூடிக்காது, ஓப்பனாகவே இருக்கும். காயா மகிழ், காயா மகிழ்னா என்னென்னா, யூஸ்வலாக லீஃப் வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்ததுன்னா ட்ரை ஆகிடும் இல்லையா? இந்த ஊரில் இந்த லீஃப் வந்து ட்ரை ஆனாலும் ஆல்மோஸ்ட் க்ரீன் கலரில், காயாது அப்படியே காஞ்சி போனாலும் க்ரீன் கலர்லேயே இருக்கும் அப்படின்னு ஒரு சேயிங். காயா மகிழ், அதை தான் உரங்கா புளி, the tamarind tree which never closes, உரங்கா புளி, ஊரா கிணறு, கிணறுல எப்பயும் தண்ணி வராது, தோலா வழக்கு, ஒரு வழக்கு வந்து முடியவே முடியாத வழக்கு. அடுத்தது காயா மகிழ் அப்படின்னு இந்த ஊருக்குன்னு ஒரு சேயிங் உண்டு. சரி, ஒரு ஸ்தல புராணம் ஆச்சு. 2வது ஸ்தலப்புறம் லவ்லி ஸ்தல புராணம். யூனோ வசிஷ்டர், வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி அப்படிங்கிற கதை உனக்கு தெரியும். அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக பட்டரில், உனக்கு ரொம்ப பிடிக்குமே பட்டர், அந்த பட்டரில் அழகாக கிருஷ்ணர் விக்கிரகம் ஒன்று பண்ணி நித்தியப்படி அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். இவரோட பக்தினால அந்த பட்டர் விக்கிரகம் உருகாமல் ஆஸ் இட் இஸ் ரொம்ப அழகாக கிருஷ்ணராகவே இருந்துதான். அந்த பட்டரில் கிருஷ்ணரோட இமேஜ் பண்ணியிருந்தார். ஒரு நாள் இதை கிருஷ்ணர் பார்த்து, அவர் தான் நட்கட்டாச்சு, எப்பவும் ஏதாவது ஒரு விளையாட்டு பண்ணணும்ட்டு வசிஷ்டர் பூஜை முடிச்சுட்டு உள்ளே போயிருக்கிறச்சு அவருக்கு தெரியாமல்
வேகமாக ஓடி வந்து அந்த பட்டர் கிருஷ்ணாவை எடுத்து சாப்பிட்டுட்டார். இவர் சாப்பிட்டதை பார்த்தோன்னே வசிஷ்டர் உள்ளேருந்து யாராவது குழந்தை என்னோட பெருமாள் ரூமில் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு ஓடி வச்சே கிருஷ்ணர் அப்படியே அவருக்கு மூஞ்சியை காட்டாமல் ஓடி வெளியில் போகிறாராம். வந்திருக்கிறது கிருஷ்ணர்னு தெரியாமல் யாரா அது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் அவர் துரத்திட்டு ஓடி போயிடுச்சு. தூரக்க ஒரு மகிழ மரத்தின் கீழே சம் ரிஷிஸ் வேர் டூயிங் தி தபஸ் பெனான்ஸ் யோகம் எல்லாம் வளர்த்து ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாலும் அப்போது இவ வர்றது ஓடி வருது கிருஷ்ணர் தான் அப்படின்னா அவள் புரிஞ்சுட்டா. வசிஷ்டரும் துரத்தின்னு வந்து திரும்பி பார்த்தா கிருஷ்ணர். அப்போ வசிஷ்டர் ஆகட்டும் சரி, அங்கே ஹோமம் பண்ணிட்டு இருந்த ரிஷிஸ் ஆகட்டும் சரி, அவள்லாம் கிருஷ்ணரை பார்த்து ஆஹா நாராயணா நாராயணான்னு கேட்டுட்டு இருக்கிறச்சு. கிருஷ்ணர் வந்து இவ ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி, உனக்கு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், எங்களுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி நீங்கள் இங்கேயே இந்த ஊர்லேயே தங்கி எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும்னு சொன்னதுனால அன்னைக்கு எப்படி தரிசனம் கொடுத்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் பெருமாள் அந்த ஊரில் தங்கி நம்ம எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். இது என்ன ஊர்னா திருக்கண்ணங்குடி. அவரை சேவிக்கிறதுக்கு நம்ம எங்கே போனோம்? யூர் ரைட், திருக்கண்ணங்குடி. போலாமா?